மக்களே பொசுக்குன்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது உண்மையிலேயே அன்ஃபேரா ஃபேரா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஃபேரா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 வாரமா ஒருத்தரை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாரும் எவிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் யார் எவிக் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, டைட்டில் ஒருத்தருக்கு தான். அதனால ஆரம்பத்துல இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இதையே வேடிக்கை பார்த்துட்டே போவோம். ஒருத்தனால லோகத்தை திருத்த முடியாதுடா. லோகத்தோட ஒட்டி வாழ பழகிக்கோ. திருத்ததான் முடியாது, கண்ணீர் விடலாம்ல. சரி, இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து போயிடலாமா? எடுத்த உடனே நம்ம ஃபேட்மேன் கிட்ட சௌந்தர்யா கேக்குறாங்க, டாப் 8ல வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு. அவருக்கு தான் கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்குமே. அவரும் கேப் போடாம கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பேசுவாரு. போதும் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும். அவனே செத்தங்கடா. அதுக்கேத்த மாதிரி அவரும் என்ன சொன்னாரு, தீபக், முத்து, ரயான்லாம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதை விட பயங்கரமான ஹோம்வொர்க் பண்ணது இந்த சௌந்தர்யா. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்ப நீ வாய்ஸ் அவுட் பண்றியா? எந்த கூட்டத்தை அடிச்சா உனக்கு பிரச்சனை வராதோ அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து தான் அடிச்சிருக்கிற. இல்ல யாராவது பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அடியால் மாதிரி கூட போய் நிப்ப தவிர்த்து சுயமா உனக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அடிக்கிறதுக்காக வச்சிருந்த கல்லை வாங்கி சௌந்தர்யாவே அடிச்சிட்டாரு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அது மட்டுமா, எல்லாருமே தான் பிஆர் வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்க தெரியுமா ஒரு சிலர், அவங்க கூட தான் பிஆர் வச்சிருந்தாங்க அப்படின்னு யாரையும் மைண்ட்ல வச்சுட்டு சொன்னாரு. பட் நமக்கு தெரிஞ்சு அந்த ஏ பெயர் கொண்ட அந்த நடிகையை தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு டவுட் வருது. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். பட் அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த சௌந்தர்யாக்கு மட்டும் 5 நாளைக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி கணிக்க முடிஞ்சே? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு புதுசா ஒரு புரளியை கிளப்பி விடுறாரு. அப்போ இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சௌந்தர்யாக்கு யாராவது இன்ஃபார்மர்ஸ் சொல்றாங்களா? இல்ல வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தான் கொஸ்டின் வரப்போகுது, ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு கொஸ்டின் பேப்பர் வரும்ல, அந்த மாதிரி சௌந்தர்யா கிட்ட யாரோ சொல்றாங்கன்னு சொல்றாரான்னு தெரியல. ஆனா ஏன் இவர் சௌந்தர்யாவை மட்டும் அடிக்கிறாருன்னு நமக்கு புரிஞ்சதுன்னா அதுக்கும் காரணம் சௌந்தர்யாவோட பிஆர் தான் அப்படின்னு நமக்கு தோணுது. உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? ஏன்னா பிஆர்ன்றது ஒருத்தவங்களை ப்ரமோட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களை அடிச்சு காலி பண்றதுக்கு பிஆர் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யாவை பத்தி தப்பா சொல்றாருன்னு வச்சுக்கங்க. சௌந்தர்யாவை தப்புன்னு சொல்றிய, நீ யோகியனா, நீ உத்தமனா அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஒரு கேங் வரும். அது ஆர்கானிக்கா வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதிகபட்சம் 10% ஆர்கானிக்கா இருக்கும், அதாவது உண்மையா அடிக்கிறவங்களா இருக்கும். மீதி 90% பிஆர் பண்ற வேலை. அந்த காண்ட்ல தான் நம்ம ஃபேட்மேனும் வந்திருக்காரு, வர்ஷினியும் வந்திருக்காங்க, சுனிதாவும் வந்திருக்காங்க. இதுல யாரை நம்ம குத்தம் சொல்றது? அவங்களுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே. இப்போ ஒரு சிறிய விளம்பரம், இது விளம்பரம்னு சொல்ல முடியாது, உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அதுல மோஸ்டா ஏகப்பட்ட பீஸ்லாம் இங்கிலீஷ்லயே பேசும். பட் இங்கிலீஷே தெரியாத பச்சை தமிழன்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பட் கவலைப்படாதீங்க, அவங்களும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஆப்பை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஆப்பின் பெயர் டியோலிங்கோ. இதுல உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சே இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்ட் இதோட கேமிங் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதை நீங்க கத்துக்கிறப்போ ஃபன்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களோட 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணா மட்டுமே போதுமானது. இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கத்துக்கிட்டதை நீங்க பிராக்டிஸ் கூட பண்ண முடியும். இந்த ஆப்ல நீங்க கத்துக்கிறதுக்கு 40க்கு மேல லாங்குவேஜஸ் இருக்கு. ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்டது. சோ இந்த மாதிரி நல்ல இங்கிலீஷ் பேசுறப்போ ஒரு நல்ல எஜுகேஷன், வேலை வாய்ப்பு அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸோட பேசுறப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா பேச முடியும் இங்கிலீஷ்ல. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு. அடுத்து நம்ம சேதன வந்து ஆடியோ ஆட்டோமேஷன் டாஸ்க் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க எல்லாரும் அப்படின்னு பாராட்டு மேல பாராட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு புதுசா வந்து 8 கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வரிசையா கேள்வி கேட்டார். அதுல ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபீல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப நம்ம ஃபேட்மேன் அவர்கள் போஸ்க்கு ஏஞ்சி நின்ன உடனே, சார் நீங்க தான் எல்லாரையும் பத்தி ரிவ்யூ பண்றீங்களா வீட்டுக்குள்ள போய், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன பத்தி சொல்லுங்க பாப்போம், நான் எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் இன்னும் சொல்லியிருக்காரு போல இருக்கு, ஆனா அதை நமக்கு காமிக்கவே இல்லை. இந்த பயபுல கட் பண்ணி தூக்கிட்டாங்க போல இருக்கு. சோ ஸ்ட்ரைட்டா வேற மேட்டருக்கு போயிட்டாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? அதுக்கு அடுத்தபடியா ஆர்னவுக்கு அருண் கொடுத்த ரிப்ளை எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி எனக்கே ஆர்னவ் பேசுறப்ப செம்மையே இரிட்டேட் ஆச்சு. இருந்தாலும் அங்க கோவப்படாம சூப்பராவே ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாம அக்செப்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க அருண் நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பாராட்டிட்டு இருந்தாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த பீஸ் தான் வெளியே போகுது அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே அமுச்சு விட்டாங்க பாவம். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களா. பட் ஒரு முக்கியமான புத்தர் கதை சொன்னாரு. அதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிக்கல அப்படின்னா அது திரும்பி அவங்களே தானே வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் ஆர்னவ் உங்களை பார்த்து திட்டினதை நீங்க வாங்கிக்கல அப்படின்றப்போ அது அவருக்கே தானே போய் சேரும் அப்படின்னு நினைச்சிங்க அருண் அப்படின்னு சர்காஸ்டிக்கா ஆர்னவ் மண்டையில ஒரு கொட்டு நறுக்குன்னு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம ரியா வந்து, சார் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் போறப்பவே அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இருமா ஒரு நிமிஷம், எது அன்ஃபேர் எவிக்ஷன்? எனக்கு பண்ணது சார், உனக்கு பண்ணது அன்ஃபேர் எவிக்ஷனா? மக்கள் ஓட்டு படி தானே நீ வெளியே போயிருக்கிற. ஆமா சார், மக்களுக்கு பிடிக்காதவங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வேற வழியே இல்லாம நாங்க எவிக் பண்ணுவோம். இதுல எங்க அன்ஃபேர்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு கேட்டு அன்ஃபேர் எவிக்ஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. இது இங்க இருந்தே தூக்குனாதான்
நம்மளோட ஒட்டிக்கிட்டே வரும். இவங்க விஷயத்தெல்லாம் அன்ஃபேர் பண்ணலதான். இவங்க எவிக்ட் ஆகிறப்போ இவங்களுக்கு லோவஸ்ட் ஓட் தான் வந்துருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க கண்ணம்மா வீட்டுக்காரையும் நாளைக்கு தீபக்கே அனுப்புறீங்களே, அது உண்மையிலேயே ஃபேர் எவிக்ஷனா? அதை மட்டும் சொல்லுங்க சார். பதில் தெரியல. அடுத்து ஆர்னவ கூப்பிட்டு, எதுக்கு சார் எத்தனையோ பேர் இருக்கிறப்ப உங்க 8 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதாவது சார், இவன் ஏதாவது புதுசா பண்ணுவான், சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையினாலதான் சார் கூப்பிட்டுருக்காங்க. அது சரி சார், மத்த 8 பேரை கூப்பிட்டுருக்கலாமே, அதை விட்டு 8 பேர்லயே உங்களை கூப்பிட்டாங்க, அதை சொல்லுங்க. அதை சொல்லு முதல்ல. அதான் சார் சொல்றேன், சீக்கிரமே வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க, ஏதாவது பண்ணுவானே அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டாங்க. அதை தான் சார் கேட்கிறேன், என்ன நீங்க பண்ணுவீங்க நம்பி கூப்பிட்டாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ இவர் திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு இருக்க, நம்ம முத்து ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுத்தாரா. அதுக்கு வெளியில இருந்து பயங்கரமான கரகோஷங்கள். அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்னவும் நம்பிட்டாரு. ஓ, நமக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா அடடே அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் பேச பேச கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, ஒண்ணு இந்த கண்ணாடி போட்டவர் நம்ம பேசுறப்பெல்லாம் கைத்தட்ட சொல்லியிருப்பாரு, அப்படி இல்லைன்னா வேற எதுக்கோ வருது, ஆனா நமக்கு கண்டிப்பா கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் நம்மளால சொல்றாரு, உங்களுக்காக தான் சார் கை தட்டுறாங்க அப்படின்னு. தெரியல சார், என்ன பண்ணன்னு கை தட்டுறாங்கன்னு தெரியல, எனக்காக தான் கை தட்டுறாங்களான்னு தெரியல, இந்த கிளாப்ஸை நம்பவே முடியல சார் அப்படின்னு சொல்ல சொல்ல மறுபடியும் கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்குது. காரணம் நம்ம முத்து கொடுக்குற ஒரு சில ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவரோட ஃபேன்ஸ் கை தட்டிட்டு இருக்காங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஸா சார், ஃபேமிலி சார். பட் அதையும் தாண்டி அர்ணவ சுத்தமா பிடிக்காத கேங்க அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களும் கைத்திட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரோ பண்ற உள்நாட்டு சதிதான் இது. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா? அதுக்கப்புறம் நம்ம சுனிதா தன்னோட ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிஆர் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சார், இந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேரு பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஆனா நான் வர்றப்போ பிஆர் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. பட் இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்காக இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். அண்ட் இந்த விஷயத்தை நான் சொன்னா மட்டும்தான் ஒரு சில மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும் அப்படின்றதுனால என்னோட இன்ட்ரோடக்ஷன் அப்பவே இந்த மேட்டரை பத்தி சொல்லியிருப்பேன். பட் இப்போ தெளிவா சொல்றேன் சார், மக்களுக்காக சொல்றேன். இந்த பிஆர் பண்றவங்கனால உள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் வெளியே வேற மாதிரி மேனிபுலேட் பண்றாங்க சார். இந்த மாதிரி பிஆர் பண்றதுனால அடுத்த சீசன் வர்றவங்களுக்கும் சரி, இந்த ஷோ நல்லா போகணும் அப்படின்றதுக்காகவும் சரி, அது ஆர்கானிக்கா இருக்கணும், காசு கொடுத்து வரக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி பிஆர் பண்ணி வர்றதுனால இந்த ஷோ உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும் சார். அண்ட் ஃபேக்கா இருக்கும். ஃபேக்குன்னு சொல்ல வரல, பட் இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு பேர் வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்ல சார். சரி, காசு இருக்கிறவன் வெளியே பண்றான், காசு இல்லாதவன் என்ன சார் பண்ணுவான் அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பட் இது பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும், அதனால அவங்களும் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்ப அவங்களும் இதை ஒத்துக்கிட்டு பிஆர் மூலியமா தான் ஒரு சில ஓட்ஸ் எல்லாம் வருது, அதனால தான் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. இந்த சீசன் மட்டும் இல்லாம பழைய சீசன்லயும் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்க முடியாது. அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பிஆர் டீம் நினைச்சா ஒரு கண்டஸ்டன்ட்டை நம்மளே நினைக்கலனாலும் மக்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலனாலும் ஜெயிக்க வச்சிட முடியும்னு சொல்லி மக்கள் நம்பிடக்கூடாது என்பதற்காக இதை டிஃபெண்ட் பண்ணி பேச வச்சிருக்காங்க நம்ம சேதனனை விட்டு. என்ன உளர்ற சார்? விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். சோ நம்ம சேதனை என்ன சொன்னாரு, இங்க பாருங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த படம் நல்லா இல்லன்னு வச்சுக்கங்க, அதை எப்படிதான் ப்ரோமோட் பண்ணாலும் ஓடிடுமா, அந்த மாதிரி தான் இதுன்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் கொண்டு வந்தாரு. அதை கேட்கறதுக்கு சார் அதுவும் இதுவும் ஒண்ணா சார், பேசுறது கொஞ்சம் நியாயமா இருக்க வேணாமா? என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவரையும் ஒண்ணு குத்தம் சொல்ல முடியாது, பின்னாடி அங்க இருந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்ண முடியும். அண்ட் அவருக்கும் தெரியும் கண்டிப்பா பிஆருங்க தான் ஒரு சில வேலை எல்லாம் பார்த்து ஒரு சிலரை வின்னரும் ஆக்கியிருக்காங்க, ஒரு சிலரை எவிக்ட் ஆக விடாமலும் பண்ணிருக்காங்க, ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் அடிச்சும் வெளியே அமைச்சிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க தான் இந்த சுனிதான்றவங்க. இவன மாதிரி கிருமிகளால பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தன் தான். அதுக்கும் சுனிதா சொல்றாங்க, சரி சார், படத்தோட எக்ஸாம்பிள்னு நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல, அது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க ஒரு சில பிஆர்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு கண்டஸ்டன்ட்ட டாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இன்னொரு கண்டஸ்டன்ட்ட அடிச்சு தப்பா காமிக்க ட்ரை பண்றாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சேதன் என்ன சொன்னாரு, அப்படி தப்பா காமிக்க நினைச்சாலும் மக்கள் முடிவு பண்ணாதான் போக முடியும் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. என்ன நம்பல. பட் இருந்தாலும் இவங்க பண்ற டார்ச்சர்னால ஷோ விட்டு கொடுத்துட முடியாதுல்ல, அதனால நம்ம அண்ணனும் கட்சி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாரு. அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்டயும் கேட்டாரு, நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க பண்ணது தப்பு சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க, கரெக்ட் தான் சார் அப்படின்னு தான் தலையாட்டி ஆகணும். எனக்கு கேள்வியே நான் பண்ணது கரெக்ட் தானேன்னு வர்றப்போ இல்லன்னு எத்தனை பேர் கை தூக்கி நிப்பாங்க. ஆனாலும் ஒருத்தர் நின்னாரு, கேட்கவும் செஞ்சாரு. அதுக்கு இவரோட படமான கடைசி விவசாயியை வச்சு ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்து வேற மாதிரி இழுத்தாரு. அந்த அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு எப்படி இங்க பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. சோ அவரும் ஒத்துக்கிட்டு உட்காந்துட்டாரு. பட் ஆஸ் a ரிவ்யூவரா ஒரு சில சீசன்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கங்க, பிஆர் நம்பி மட்டுமே உள்ள வராங்க, ஒரு சிலர் ஜெயிக்கவும் செய்யறாங்க. அது யாருன்னு கேக்குறீங்களா, நமக்கு பேர் உட்பட தெரியும் எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அதை நம்ம சொல்லி அவங்களுக்குன்னு உண்மையான ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க நம்பிக்கையை நம்ம எதுக்கு பாழாக்கணும்? நல்லவனாரு, ரொம்ப நல்லவனா இருக்காது. ஆனா ஒண்ணு, சேதன சொன்ன மாதிரி ஒரு பிஆர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னதான் ப்ரோமோட் பண்ணி கொடுத்தாலும் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் பெருசா ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட்னால ரொம்ப நாள் உள்ள ஓட்டிட முடியாது அப்படின்றது உண்மை. உண்மையை நீ புதைக்கணும்னு நினைக்கிற,
பட் இங்க சுனிதாவோட கேள்வி என்ன அப்படின்னா, அது சரி சார், நான் ஃபர்ஸ்ட் ஒரு சில வாரங்கள்லயே போயிட்டேன், ஒருவேளை எனக்கும் பிஆர் வச்சிருந்தேன்னு வச்சுங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இன்னும் ஒரு சில நாட்கள் ஓட்டி இருக்க முடியுமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கட்சி வரைக்கும் பதில் கரெக்டா வரவே இல்லை. பட் இது மக்களுக்கு புரிஞ்சதுனாலதான் சுனிதா பேசுறப்போ பயங்கரமான கைத்தட்டெல்லாம் வந்துச்சு, நம்ம சேதனை பேசுறப்போ தட்டணுமேன்னு தட்டினாங்க மக்கள். அவங்களும் மனிதர்கள் தானே. நீ இது வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. பட் உண்மையிலே இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பிஆர் செட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு உண்மையா ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த கண்டஸ்டன்ட்டை புடிச்சு போய் ஒரு சில கமெண்ட் பண்ணாலும், போடா டேய் நீ அவங்க பிஆர் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு அடிப்பாங்க. அதனால அவங்க கமெண்ட் பண்றதையே ஸ்டாப் பண்றாங்க. அவங்களுக்குலாம் தான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் பிரேக் விட்டு இப்படி போனாரு. அந்த கேப்ல நம்ம சாச்சனா சுனிதாக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி வேற மாதிரி கிரியேட் பண்ணி விடுறாங்க. அதாவது சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, இன்னும் ஒருத்தங்க நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க அப்படின்னா நீ ஏதோ அப்படி பண்றதுனால தானே பண்றாங்க, சோ அதை திருத்திக்கோ அப்படின்னு அவர் சொல்றதா இவங்க புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி விடுறாங்க. அதை பார்த்து நம்ம சேதனனுக்கு அல்லு விட்டுருச்சு. ஏமா உனக்கு புரிஞ்சது தானே, தயவு செஞ்சு சாச்சனா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டே தப்பு தப்பா மைண்ட்ல ஏதாவது ஓட்டிட போற, அந்த பொண்ணு சொன்ன மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கிளியர் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலி சேதனை சொன்னது சுனிதாக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க கிளியர் பண்றேன் அப்படின்ற பேர்ல சேதனையும் சேர்த்து காலி பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாரு. இது மட்டும் கிடையாது, அன்சீன் ஒரு கிளிப் பார்த்தேன். அதுல இவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம 8 பேரை மட்டும் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு இருக்காங்க, மக்கள் இந்த 8 பேர் தான் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால தான் கூப்பிட்டு இருக்காங்க, சோ நம்ம எல்லாம் மக்கள் கேட்டு வந்தவங்க அப்படின்னு இவங்களே இவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க, டேய் இவனுங்கலாம் இருக்கத்தை விட இவனுங்க டாப் 5ல வந்திருக்கலாமே. அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும். ஃபைனலி இந்த பிஆர் மேட்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விஷால் கிட்ட ஒரு மேட்டர் தெளிவா சொன்னாரு. விஷால், அந்த பர்சனல் மேட்டர் இருக்குல்ல, அதான்ப்பா அந்த லவ் மேட்டர், அது கம்ப்ளீட்லி உன்னோட பர்சனல், அருண் சொன்ன மாதிரி, அதனால அதை பத்தி பெருசாலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவர் தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்ப நாளைக்கு இவருதானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பொசுக்குன்னு தீபக் அமுச்சு விட்டாங்க. இந்த மனுஷன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு நான் போவேன்னு சொல்லி பாவம் அமுச்சு விட்டாங்க. ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க, சாயந்தரம் என்ன நடந்தாலும் I am always proud of you. அடுத்தபடியாக எவிக்ஷன் டைம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு அவுட். சோ நம்ம விஷால் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு என்ன சொன்னாரு, விஷாலே அப்ப சொன்னதுதான் இப்போ உனக்கு ஒண்ணுனா நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்ல இன்னும் தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு கட்டி புச்சி. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதாவது ஆர்னவ் என்னோட காலேஜ் சீனியர் அப்படின்னு. அது சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, அது என்னப்பான்னு கேக்குறீங்களா? இதுதான் அது. அதுக்கப்புறம் வர்ஷினியும் பொசுக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நீ ஏமா அழுவுற அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு இடத்துல அவங்க அழுவுறப்ப இவர் வந்து சப்போர்ட் பண்றாருல, நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார மேல லைட்டா ஒரு கண்ணு இருந்துச்சு, அழுக வரதானே செய்யும். சோ அழுதுகிட்டே வந்து கட்டி புடிச்சு ஃபீல் பண்ணிட்டு போனாங்க வர்ஷினி. என்ன என்ன இதெல்லாம் சும்மா. இந்த கிளிப்பை ஹார்லி குயின் கண்ணில் படும் வரை தயவு செய்து ஷேர் செய்யவும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம ரயான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்காக ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. இதை பார்த்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா பொங்குச்சு. ஆனா வெளிக்காட்டாம, ரயான் நீ அழக்கூடாது, இங்க பார் இனி உனக்கு அக்கா மட்டும் கிடையாது ஒரு அண்ணனும் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன், சோ தைரியமா ரயான் அப்படின்னு அவருக்கு தைரியம் சொல்லிட்டு இவரு வெளில போயிட்டாரு. என்னன்னாலும் பிரச்சனை பண்ணடா அண்ணா பாத்துக்கறேன். பட் வெளிய போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, பிக் பாஸ் உங்க குரல் மட்டும் தான் கேட்டிருக்கேன், உங்க உருவத்தை பார்த்தது கிடையாது, ஆனா இப்படிதான் உங்க உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த உருவம் என்ன மிரட்டும், அதட்டும், அட்வைஸ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், சோ எல்லாமாவும் இருந்தீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பிக் பாஸ் நான் சொன்னாரு, அருண் இது வரைக்கும் வந்த எத்தனையோ சீசன்ல எத்தனையோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆனா யாருக்குமே இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததே கிடையாது, உங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன், நீங்க உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. பயங்கர கூஸ் பம்ப்ஸ். ஆனா என்ன, அது கொஞ்சம் பழைய படம், அதுதான் ஒரு சின்ன வருத்தம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வெளியே வந்து சேதனனை கட்டி புடிச்சு உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு வெளியே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமான கைத்தட்டல் வாங்கிட்டு பெருமிதத்தோட வெளியே போனாரு. கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவா. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாட்டேனே, மறுபடியும் போயாச்சா. முத்து இவரை பார்த்து என்ன சொன்னாரு, சார் எனக்கும் அருணுக்கும் நடுவுல எத்தனையோ சண்டைகள்லாம் நடந்திருக்கு, இருந்தாலும் ஒரு இடத்துல கூட அவன் என்ன மரியாதை குறைவா நடத்தினதே கிடையாது சார். சார் நானும் ஒன்னு சொல்லணும், அவன் எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு போனாங்க என் குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அதை வெளியே போய் தான் பார்க்கணும். நான் உன்னை அண்ணனா தான் பாக்குறேன், மாதிரிலாம் இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் சார், ஒருத்தன் வெற்றியை நோக்கி வெறித்தனமா ஓடுறான் அப்படின்னா அவன் முத்துமார் தான் சார் இருப்பான் அப்படின்னு கை காமிச்சு மாறி மாறி பாராட்டிக்கிட்டு பகையெல்லாம் மறந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸோட போனாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர். இருந்தாலும் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்பா, எப்படியாவது தலைவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாருன்னு பார்த்தோம், கட்சியில 97வது நாளே அமுச்சு விட்டாங்களே கல்லஞ்சக்காரங்க. அது சரி,
எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். சரி, இன்னைக்கு செகண்ட் எவிக்ஷன். இதுல நம்ம தீபக் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே போறாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கவங்க 6 பேர். பட் சனிக்கிழமை சொன்னோன்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு இக்கு வச்சுட்டு போனாரு தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்கின் முடிவு சனிக்கிழமை தெரியும் அப்படின்னு சொல்லி. சனிக்கிழமையே முடிஞ்சு போச்சு, கட்சி வரைக்கும் தெரியலையே. வர உங்க பேச்சுல உண்மையே இல்ல பிக் பாஸ், பயங்கரமான போங்க அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காவது சொல்லுவீங்க நம்பி இந்த வீடியோ க்ளோஸ் பண்றோம். சட்டு புட்டுன்னு முடிவை சொல்லி பழைய பீஸுங்கெல்லாம் வெளில தள்ளிட்டு ஒட்டிய உள்ள வைங்க. யார் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். அப்புறம் அந்த மிட்வீக் எவிக்ஷனுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. அதுக்கு சட்டு புட்டுன்னு ஏதாவது முடிவு பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.